ஆனால் அதிகமாக அப்படி பார்க்கறது இல்லை. அது கடினமாகவே இருக்கிறது. ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம். அதனால் காரணங்கள் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், இல்லை இருக்கலாம். அதைவிட மேலானது இறைவனுடைய பணி, தேவனுடைய அன்பு முக்கியமானது. அது அவர் ஆட்சி கட்டப்படுவது மிக முக்கியமானது என்பதற்காக அந்த தெய்வீக ஐக்கியத்திலும் அன்பிலும் நீங்கள் ஒன்றாக இருப்பதிலே உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. அதெல்லாம் அன்றைக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கி இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். சற்று நேரமாகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். இங்கே வந்துட்டேன், எனக்கு இடம் தெரியல. நான் நேராக அந்த பக்கம் போயிட்டேன். அந்த பக்கம் அங்கே போய் தேடுங்க அப்படின்ட்டாங்க. என்னடா இங்கே வந்த மாதிரியே தெரியல. நான் அந்த தெருவு போயிட்டு இந்த தெருவு போய் அப்படியே அடைஞ்சி கடைசியில் எப்படி உங்களை கண்டுபிடித்து விட்டேன். அதில் சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். சுருக்கமாக கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கலாம். இந்த வாய்ப்பிற்காக அருமையான தாசருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான போதகர் அம்மா குடும்பங்கள், கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியிலிருந்து சுருக்கமாக அப்படி தான் சொல்கிறேன், சுருக்கமாக தான் சொல்கிறேன். நான் எப்படி போகணும்னு தெரியல, பார்ப்போம். ஆமாம், நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். ஸோ அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் இந்த வேதப்பிலிருந்து கற்றுத்தர விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த காலத்திலே தன்னுடைய போதனைகளை அவர் பல்வேறு வகைகளில், பல்வேறு விதங்களில் மக்களுக்கு அவர் போதித்தார். சில விடயங்களை நேரடியாக பேசினார், சில விடயங்களை மறைமுகமாக பேசினார், சிலவற்றை ஊமைகளாக பேசினார், சிலவற்றை இறையிலாக பேசினார், சில விஷயங்களை உங்களுக்கு புரியாது என்று கூட போதித்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் இயேசு பேசின பல்வேறு நடைமுறை போதனைகளில் ஒரு போதனை என்ன அப்படின்னா, ஊமைகளை பற்றி ஏறத்தாழ வேத புத்தகத்திலே மத்தேயு, மாற்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷங்களிலும் ஏறத்தாழ 39 ஊமைகளை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார் அல்லது போதித்திருக்கிறார். ஊமை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊமை என்பது ஒரு கதை. என்ன கதை? பூமியில் இருக்கிறவைகளை கொண்டு, பூமியில் என்ன அந்த காலத்தில் இயேசுநாதர் என்ன கண்டாரோ, என்னை பார்த்தாரோ, என்ன அவருக்கு தோன்றியதோ, சில உண்மையாக இருக்கலாம், சில கதையாக கூட இருக்கலாம். அப்படி இந்த பூமியில் இருக்கிற ஒன்றை வைத்து பரலோகத்தின் உண்மைகளை சொல்வது ஊமை என்றால் வாட் இஸ் எ பேரபிள்? ஊமை என்றால் என்ன அப்படின்னா, பூமிக்குரிய கதைகள் மூலமாக பரலோகத்தின் உண்மைகளை சொல்வது. ஆக பல்வேறு ஊமைகளை ஆண்டவர் பேசினார். அப்படி இயேசு கிறிஸ்து பேசின 2 ஊமைகளில் 2ஐயுமே வைத்து ஒரு சிறிய கருத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். என்ன ஊமை அப்படின்னா, 2 மரங்களை பற்றி ஊமையாக ஆண்டவர் பேசினார். 2 மரங்கள், 2 both trees. இந்த 2 மரங்களுமே அத்தி மரங்கள். 2 மரங்களுமே அத்தி மரங்கள். ஒரு மரம் ஊமையாய் சொல்லப்பட்ட அத்தி மரம், ஒன் த பேரபிள், ஒன்று கதையாக சொன்ன அத்தி மரம், இன்னொன்று உண்மையாகவே இருந்த அத்தி மரம். சரிங்களா? ஆமாம், ஒன்று கதையாக சொல்லப்பட்ட அத்தி மரம், இன்னொன்று உண்மையாகவே இருந்த அத்தி மரம். சரியா? ஆமாம். 2 மரங்களுக்கும் ஒற்றுமை ஒன்று உண்டு. என்னன்னா, 2 மரங்களிலும் கனிகள் இல்லை. 2 மரங்களிலும் கனிகள் இல்லை. ஒரு மரத்தை அவர் சபித்தார், அது பட்டு போயிற்று.
ஒரு மரத்திற்கு வாய்ப்பு கொடுத்தார். ஸோ இதுதான் நாம் படிக்க போகிற விஷயங்கள். ஆமாம், ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே அன்பு சமூகத்தில் நிற்கிறோம். உம்முடைய இந்த வசனங்களை கொண்டு, இந்த நீர் போதித்த இந்த போதனைகள் மூலமாக நீர் எங்களுக்கு என்ன போதிக்கிறீரோ அதனை கற்றுத்தாரும். இந்த அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் யாவையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, முதலாவதாக ஊமையாய் சொல்லப்பட்ட அத்திமரத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். அதுக்கு பிறகு நம்ம அந்த அத்திமரத்துக்கு போகலாம். ரைட். ஊமையாய் சொல்லப்பட்ட அத்திமரம் எங்கே வாசிக்கலாமா? லூக்காசு விசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை. லூக்காசு விசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 to 9. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருது போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். சரி, இந்த உவமையை, அதாவது வேத புத்தகத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேணும். ஆண்டவர் இயேசுநாதர் பேசின அல்லது அவர் போதித்ததான எந்த ஒரு செய்தியாக இருப்பினும், எந்த ஒரு போதனையாக இருப்பினும் அதற்கு ஒரு பின்னணி உண்டு. அதை நாம் மறக்கக்கூடாது. அப்போ இந்த அவர் பேசின போதித்த இந்த 39 ஊமைகளுக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. அப்படிதான் இந்த ஊமைக்கு ஒரு பின்னணி உண்டு. ஒரு சிலர், நீங்கள் என்ன படிச்சிக்க, திரும்ப படிங்க தயவுசெய்து எல்லாரும் கேளுங்க எல்லாரும். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் வருகிறேன், நான் வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. ஒரு கனியும் காணவில்லை. இதை வெட்டி போடு. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அந்த தோட்டக்காரன், ஐயா, இது இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி நான் இன்னும் அதற்கு கனி கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறேன். எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தால் பார்க்கலாம், கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். சொல்கிறபடியே இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இந்த ஊமையை, இந்த போதனையை அவர் சொல்வதற்கு என்ன காரணம் படிக்கலாமா? அதே லூக்காஸ் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கலாம். பிலாத்து கலிலேயருடைய இரத்தத்தை, பிலாத்து சில கலிலேயரின் இரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்க இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தி அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சரி, பிறகுதான் என்ன பண்றார் அவர்? அதை விளக்குவதற்காக ஒரு ஊமையை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஊமைக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோம் நாட்டை, பாலஸ்தீனாவை ரோம ஆளுநராகிய பிலாத்து என்பவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அவன் சில கலிலேயர்களை அல்லது சில யூதர்களை கொலை செய்து போட்டான். அதுதான் அங்கே அப்படி போட்டிருக்கு. என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணி போட்டான். பலிகளோடு ரத்தத்தை கலந்து போட்டான். இதை பார்த்த சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
இயேசுநாதரே அவர்கிட்ட வந்துட்டாங்க. இயேசுநாதரே, இந்த பிலாத்து என்பவன் சில யூதர்களை, சில கலிலேயரை கொலை செய்து போட்டு விட்டான். அப்படி கொலை செய்யப்பட்டவர்கள் இறந்து போனாங்க இல்லையா, அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க மோசமானவங்க, அவங்க துன்மார்க்கர். ஆகவே தான் இந்த கொலை அவர்களுக்கு நடந்தது. அவன் கொலை செய்வதற்கு என்ன காரணம்? அவர்கள் நல்லவர்கள் இல்லை, ஆகவேதான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதை பற்றி நீர் என்ன சொல்கிறீர் என்று எதிர்பார்த்தவர்களாக இயேசுவிடம் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், மரித்து போன அந்த கலிலேயரை பார்க்கிலும் நீங்கள் நல்லவர்களோ? அதுக்கு அவர் ஒரு காரியம் சொல்றார். கோபுரம் சிலோவிலே இடிந்து விழுந்ததே, படிக்கிறீங்களா இல்லையா? ஆமா, இடிந்து விழுந்ததே. அப்ப மரித்து போனாங்களே எத்தனை பேர், அதையும் கவுண்ட் பண்ணி வேற சொல்றார் இயேசுநாதர். அது படிங்க கொஞ்சம். சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, 18 பேரை கொன்று போட்டது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அவங்க மரித்து போனவர்கள் தீயவர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். இதனை மரித்தவன் உயிரோடு இருக்கிறென்றெல்லாம் பிரதானம் அல்ல. எது முக்கியமானது? மரணம் என்பது முக்கியமானதல்ல, மனம் திரும்புதலே முக்கியமானது. அவருக்கென்று வாழ்வதே முக்கியமானது. மரித்து போனவர்கள் கொடுமையானவர்கள், துன்மார்க்கர், நல்லவர்கள் இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நல்லவங்க, சரியானவங்க என்றும் பேச்சு அல்ல. மரிப்பதோ உயிரோடு இருப்பதோ பெரிய காரியம் அல்ல. ஆண்டவருக்காக, தேவனுக்காக, இறைவனுக்காக, கடவுளுக்காக எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியமானது. ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் அழிவு உண்டாகும், உங்களுக்கும் அதே வண்ணமாக நடக்கும் என்பதை வலியுறுத்துவதற்காக தான் இந்த ஊமையை அவர் சொன்னார். விளங்குச்சுங்க? சரி, ஊமைக்கு வருவோம். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். பொதுவாக யூதர்கள் அவர்கள் அத்தி மரத்தை அதற்கு ஒரு இடம் வைத்திருப்பார்கள், அங்குதான் நடுவார்கள். ஆனால் இங்கு நடமாட்டார்கள். அது ஏனோ தெரியவில்லை. இந்த எஜமானவன், இந்த தோட்டத்துக்குரியவன் தன் தோட்டத்திலே அத்தி மரத்தை நடுவிலே நாட்டியிருக்கிறான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஷயம் அதுவல்ல. ஆனால் இந்த அத்தி மரத்தை நட்டவன் 3 ஆண்டுகளாக அந்த அத்தி மரம் கனி கொடுக்கிறதா என்று எதிர்பார்த்திருக்கிறான். ஆனால் 3 ஆண்டுகளாக அந்த மரம் எந்த கனிகளையும் கொடுக்கவில்லை. ஆகவே அந்த எஜமான் தீர்மானிக்கிறான், இனி இந்த மரம் இருந்து பயனில்லை, இதை வெட்டி போடுங்கள் என்று சொல்லிவிடுகிறான். அதை பராமரித்து வருகிறதான அந்த ஊழியக்காரன், அந்த தோட்டக்காரன், சார் வெயிட் பண்ணுங்க சார், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கொள்வோம், இந்த ஆண்டு அதுக்கு அவகாசம் தருகிறேன், நாம் இன்னும் கூட அதற்கான பராமரிப்புகளை அதிகமாக எடுத்துக்கொள்கிறேன், இன்னும் கொஞ்சம் அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறேன், இன்னும் கொஞ்சம் கூட ஆவிக்குரிய விஷயங்களை கற்றுத்தருகிறேன், இன்னும் கொஞ்சம் கூட அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு மேம்பாட்டுக்காக எல்லா முயற்சிகளையும் செய்கிறேன், அவங்க கனி கொடுப்பதற்கான எல்லா விடயங்களையும் நான் கூடுதலாக செய்கிறேன், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவேளை இத்தனை செய்தும் அந்த மரம் கனி கொடுக்காவிட்டால், அந்த மரம் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளராவிட்டால், கனி
கொடுக்காவிட்டால் அந்த மரத்தை நாம் வெட்டி போடுவோம் அல்லது அதற்கான முடிவை நாம் தீர்மானிப்போம், சற்று அவகாசம் தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டான். எஜமானரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த மரத்தை வெட்டுவதென்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. என்ன? கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் அந்த மரத்தை வெட்டுவோம் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஸோ மரத்திற்கு தீர்வு காலம் வந்துவிட்டது. ஆனால் அவகாசம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, காலம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் என்ன கற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னா, தேவ பிள்ளைகளே, எங்கேயோ தூரமாயிருந்த நம்மை, பாளையத்திற்கு புறம்பாயிருந்த நம்மை, அழுக்கிலும் நாசங்களிலும் மோசங்களிலும் உருப்பெறாமல் இருந்த நம்மை அவருடைய கருணை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்மை சொந்தமாக்கிட்டு அவருக்காக அவர் பிள்ளைகளாய் நம்மை அவர் மாற்றினார். சாதாரணமான முறையில் அல்ல, அவர் பூமிக்கு வந்து சிலுவைக்கு சென்று தன் சொந்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் விளைவாக தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய தோட்டத்திலே நாட்டியிருக்கிறார். became here. So, எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, எதற்கும் உதவாத நம்மை, பயனற்று போய் இருக்கிற நம்மை பயனுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக அவருடைய ராஜரீகமான தோட்டத்திலே, தோட்டம் என்பது 3 காரியங்களை குறிக்கிறது. தோட்டம் என்பது அது சபையை காட்டுகிறது. தோட்டம் என்பது தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தை காட்டுகிறது. தோட்டம் என்பது பரலோகத்தை காட்டுகிறது. அப்ப இந்த பூமிக்குரிய பரலோக ராஜ்யமாகிய அவருடைய சபையாகிய இந்த தோட்டத்திலே உங்களையும் கர்த்தர், என்னையும் ஆண்டவர் கனி கொடுப்பதற்காக நாட்டியிருக்கிறார். நினைச்சீங்களா? அத்தி மரத்தை அவருடைய திராட்சை தோட்டத்திலே அவர் நாட்டியிருக்கிறார். எதற்காக? கனி கொடுப்பதற்காக. காரணம் என்ன? அதை அவர் சொல்லுகிறார். நான் 3 ஆண்டுகளாய் தேடி வருகிறேன், இந்த அத்திமரத்தை பார்க்கிறேன், இது இன்னும் கனி கொடுக்கவில்லை. Therefore, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் இங்கே திருச்சபையில் வந்திருப்பது, வந்த விதம் வேறு விதமாக இருக்கலாம். ஒருவேளை வயிற்று வலியாக இருக்கலாம், தலைவலியாக இருக்கலாம், ஜுரமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று சம்திங், அதனால் இந்த பக்கம் நீங்கள் வந்திருக்கலாம். இல்லை உறவுக்காரர்களாக இருந்திருக்கலாம், மாமன் மச்சான் சகலப்பாடி காட்பாடி, இப்படி ஏதோ ஒன்று இருக்கலாம். வந்த வழி ஒருவேளை அது வேறு வழியாக இருக்கலாம். ஆனால் நோக்கம் ஒன்றுதான், நீங்கள் தேவ ராஜ்யத்தில் அவருடைய தோட்டத்தில் கனி கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்களை இங்கே நாட்டியிருக்கிறார். Hallelujah. Praise the Lord. அப்படியானால் நான் நாட்டப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன என்பதை, வாட் பர்பஸ்லி என்ன என்பதை என் அறிவுக்கு தெரிய வேணும். என்னை பிள்ளைகளாய் மாற்றினார், சொந்த ஜனமாய் மாற்றினார். மேலும் அவர் நாமத்தை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். So we are all authority God children. அப்படியானால் நாம் நாட்டப்பட்டிருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ள வேணும். சரி, இந்த மரம் ஏன் கனி கொடுக்கவில்லை? சரி, அதுக்கு முன்பதாக கனினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். கனி என்றால் என்ன சொல்லுங்க? கனி என்றால் என்ன? கனினா கனி தான்றீங்களா? சரி,
வேறு ஒன்றும் இல்லை. பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. கனி என்று சொன்னால் நற்குணங்கள், அவ்வளவுதான். குட் கேரக்டர், நல்ல சுபாவங்கள். வசனம் சொல்லுது, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறதை போல. நமது ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அதை வண்ணமாக, அதே போல இந்த ஆவிக்குரிய ஜீவியம் எதற்காக? இந்த திருச்சபையினுடைய இந்த ஐக்கியம், கூடுகை எதற்காக? ஏன் இங்கே கூடுகிறோம்? அங்க ஒரு சர்ச்சுக்கு போறாங்க, அதனால நம்ம பக்கத்தில் இங்கே ஒரு சர்ச் இருக்குதுங்க, அங்கே போனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே சோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரன்ட்டு, ஐயா வரட்டும் ஐயா, ஆமாம் அந்த 10 ரூபாய் காணிக்க, ஐயா ஜெபம் பண்ணிக்குங்க ஐயா, அது போதும். ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருப்போம் என்று சொன்னால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அதற்காக இங்கே அழைத்து வரவில்லை, அது நோக்கமும் அல்ல. வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி? எது ஆவிக்குரிய அடையாளம்? என் உடையில் அல்ல, அல்லது என்னுடைய பெயரில் அல்ல, அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எது மனம் திரும்புதல்? வாட் இஸ் ரிப்பென்டன்ஸ்? எதுங்க மனம் திரும்புதல்? ஏன் மனம் திரும்பி இருக்கிறோம்? ஒரு நோக்கம் உண்டு. என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிற நான், அவர் வரும்போது, அவர் வரும் நாளிலே அல்லது என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னிடம் இருக்க நல்ல குணங்களை அவர் காண வேண்டும். அல்லேலூயா. நல்ல குணங்கள், நல்ல செயல்கள், அபவுட் குட் கேரக்டர், சுபாவங்களிலே மாற்றம் உண்டாக வேண்டும். நான் 10 ஆண்டு கிறிஸ்தவனாக இருந்து என் பொறாமை இன்னும் மாறலை, எரிச்சல் மாறலை, கோபம் மாறலை, தீய குணங்கள் மாறலை, பொய் மாறலை, எதுவுமே மாறலைன்னா என்ன சொல்றதுன்னு புரியல. கல்யாணத்துக்கு போறீங்க, இலை போட்டிருங்க, உங்க பக்கத்து இலையில ஒரு 4-5 பீஸ் பிரியாணி போடும்போது 4-5 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு, அவன் தெரிஞ்ச ஆள் போலகுது, அதனால தெரிஞ்சவங்க சொல்லிட்டு நிறைய போடுறான். நீங்க தெரியாத ஆள், உங்களுக்கு வெறும் பிரியாணியும் ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும் போட்டு போறான், எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நார்மலா சொல்றேன், ஒரு பெரிய கதைலாம் இல்லை, சின்ன விஷயம்தான். எப்படி தோணும்? உங்களுக்கு தோணலையே, எனக்கு தோணும். நான் என்னடா உனக்கு பாவம் பண்ண, அந்த தட்டை பாரு, இவ்வளோ போட்டு போற, எனக்கு ஒரு 2 போட்டா என்ன சார், ஒரு 2 போடுங்க சார், இதோ வரேன்ட்டு போவான், அவன் திரும்பி வரவே மாட்டான். அப்ப உங்களுக்கு எப்படி தோணலையோ எனக்கு எரிச்சல் வரும். நிஜமாவே சொல்றேன், என்ன எப்படி அநியாயம் பண்றானுங்க? தோணுமா தோணாதா? அப்ப இந்த எரிச்சலுக்கு என்ன காரணம்? என்னங்க காரணமா இருக்கும்? இன்னும் எனக்குள் தேவன் எதிர்பார்க்கிற அந்த நல்ல குணங்கள் இன்னும் உருவாகவில்லை என்றுதானே பொருள். இப்படி பஸ்ல போனாலும் சரிதான், இப்படி எங்க போனாலும் பிரச்சனை வந்தா நாம் அதை டேலி பண்ண முடியல, எதிர்கொள்ள முடியவில்லை, நல்ல குணங்களை நாம காட்ட முடியறதில்லை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நமக்கு என்ன பிரச்சனையும் வரல அப்படின்னா நம்ம யாருங்க ரொம்ப நல்லவங்க. டச் பண்ணிட்டா யார் தெரியுமா, நான் உள்ள இருக்கிறவனை தட்டி எழுப்பிடாத, வேற மாதிரி பிரதர், பைபிள் தூக்கிட்டேன்னு பாக்குறீங்களா, வச்சுட்டு தான் போய் யாரும் வானான்னாங்க. தேவ பிள்ளைகளே, ஏதோ திருச்சபைக்கு வருகிறோம் போகிறோம் என்பது ஒரு காரணமாக இருந்தால் கூட, ஆனால் முக்கியமானது என்ன அப்படின்னா,
நமக்குள்ளே நல்ல சுபாவங்கள் உண்டாக வேணும். ஒருவேளை இங்கு செய்யப்படுகிற ஜெபங்களின் மூலமாய், இங்கு செய்யப்படுகிற ஆராதனை முறைகள் மூலமாய், இங்கு செய்யப்படுகிற வார்த்தைகள், கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் மூலமாய், anything will be doing the church, இந்த திருச்சபையில் செய்யப்படுகிறதான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவைகள் மூலமாய் ஒன்று எனக்குள் நடைபெற வேணும், எனக்குள்ளே மாற்றங்கள் உண்டாக வேணும், எனக்கு நல்ல சுபாவங்கள் எனக்குள்ளே உண்டாக வேணும். அன்பு பெருகி இருக்கிறதா? இப்போ ஆவியின் கனிகள் இருக்க, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன், இந்த ஆவிக்குரிய 9 கனிகளிலே ஏதாவது ஒன்று எனக்கு நிறைவாய் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, என்ன மாதிரி அன்புள்ளவங்க பூமியிலேயே கிடையாதுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை இல்லையே, இல்லை. பாஸ்டர் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், உடனே இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு பெண் அவள் டேபிள் மேலே இருக்குது. என்ன தோணும் எனக்கு சொல்கிறேன், நான் உங்களை சொல்லலை. ஐயா, எங்கே வாங்கினக்கு இந்த பெண்ணு இவ்வளோ அழகாக இருக்க, எடுத்துக்கிட்டோமாயா? அவர் என்ன பண்ணுவார், சரி பாஸ்டர் கேட்குறாரு, எடுத்துங்க ஐயா. அவர் கொடுக்குற மனுஷன் கொடுத்துருவார். எனக்குள் என்ன இருக்கிறது? அப்ப எனக்கு பொருள் மீது இச்சை இருக்குது அல்லவா? அப்ப நான் சபைக்கு வந்து என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறேன், என்ன வளர்ந்திருக்கிறேன், நான் என்ன ஊழியம் செய்கிறேன், என்ன பிரசங்கம் பண்றேன் நான். வாட் ஹேப்பன் மை லைஃப்? தேவ பிள்ளைகளே, நல்ல சுபாவங்கள் நல்ல கனிகளாகும். சில வசனங்களை வாசிங்க, உங்களுக்கு புரியும். கனிகள் என்றால் என்ன? ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வசனம் மட்டும் படிங்க, நமக்கு விளக்க நேரம் கிடையாது. ஆமோஸ் 6:12. நீதி என்பது கனியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? 6:12. கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ, அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ, நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள். என்னவா? நீதியின் கனியை. அப்ப கனி என்பது என்ன? நீதி. will be the righteousness. நீதி என்பது நீதிக்குரிய செயல்கள். அநியாயம் நிறைந்த இந்த உலகத்திலே நான் எப்படி வாழணும்? கூடுமானவரை நீதி செய்ய வேணும், இல்ல? அப்ப நீதினா நிறைய காரியங்கள் பைபிள்ல இருக்கு. இப்ப நம்ம அதை பத்தி எல்லாம் பேச முடியாது, நேரம் கிடையாது. மனசாட்சிக்கு தெரியும். ஒரு தேவனுடைய பிள்ளையா மாறிட்ட உடனே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் அறிவுன்னு பேர். ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் என்ன? அறிவு. ஆண்டவரை அறியாதவரை அந்த அறிவு எனக்கு வரவில்லை. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், மனமும் மாம்சமும் என்ன விரும்புகிறதோ அப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா அறிவில்லை எனக்கு. தேவனை அறிந்த பின்பு என் அறிவு திறந்து அறிவுனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு, உண்மை என்னன்னா புரிஞ்சுக்கிட்டு, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அங்கே நடவுங்கள், அப்பொழுது நல்ல வழி எங்க நீ தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உனக்கு அறிவு இருக்கிறது. அந்த அறிவின் மூலமாக நீதி எது அநீதி எதுன்னு உனக்கு தெரியணும். அதுக்கு பேர் தான் கான்சியஸ், அதுக்கு பேர் தான் மனசாட்சி. இது எப்ப உண்டாகிறது? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கிறது, எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அப்போ உனக்கு புரியணும் எது அநீதி எது நீதி. இன்னொன்னு புரிஞ்சுக்கிடுங்க, எனக்குள்ளே நீதி இல்லை என்று சொன்னால்,
அதாவது நான் இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, நான் தேவனுடைய நீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிரேக்க மொழியில டிக்காயு என்று சொல்வார்கள். டிக்காயு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னிடம் எந்த நீதியும் இல்லை, நீதி என்கிட்ட கிடையவும் கிடையாது. மனுஷங்கிட்ட எது நீதி? நீதி மனுஷனிடம் இல்லை. ஆனால் நீதியில் வாழ்கிறேன். எப்படி? எனக்காய் இன்னொருவர் சிலுவையிலே மரித்து என்னுடைய அநீதியெல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை என் மீது சாட்டினார். ஆகவே நான் நீதிமானாயிருக்கிறேன். இப்ப தேவ நீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், எனக்குள்ளே அவர் விரும்புகிறதான அந்த தெய்வீக ஆவிக்குரிய நீதிகள் கனிகளாக உண்டாக வேணும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அநீதியாக ஒருவர் தீங்கு செய்தால், தீங்குக்கு தீங்கு செய்யாதிருங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் நீதி செய்கிறவர்கள். நீதிக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு போதித்தார். மத்தேயு 3:8 மனம் திரும்புதல் என்கிற கனி. எபேசர் 5:9 வசனம் மட்டும் குறித்து வச்சுக்கிடுங்க. எபேசர் 5:9 நற்குணங்களாகிய கனி. யாக்கோபு 3:17 பரம ஞானம் என்கிற கனி. சோ இதெல்லாம் கனிகளை பற்றி வேதம் கூறுகிற சில வசனங்கள். சோ கனி அப்படின்னாவே என்ன? பொதுவாக நற்குணங்கள், நல்ல செயல்கள். நல்ல குணம் இருந்தா நல்ல செயல்கள் உண்டாகும். அப்ப நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம் சொல்லுங்க? எங்க இருக்க? நம்ம எங்கிட்ட இருக்க? நம்ம தேவனுடைய தோட்டத்திலே நடப்பட்டு இருக்கிறோம். தேவ ராஜ்யமாகிய தேவ சபையாகிய அவருடைய தோட்டத்திலே நாம் நடப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்தது தற்செயலாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை பற்றி ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதுதான் நீங்கள் இங்கே நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள். சரி, இப்ப நாட்டப்பட்டதின் நோக்கம் என்ன? கனிகளை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. கனிகளை கொடுப்பதற்காக 10 ஆண்டுகளாகியும் அந்த இங்க பாருங்களேன், 3 வருஷத்துல பார்க்கிறார் அந்த எஜமா. நான் 3 வருஷமா வாரேன், கனி கொடுக்கலப்பா, இந்த மரத்தை வெட்டி போடுங்கிறார். 10 வருஷமா வந்துட்டு இருக்கிறோமே, கனி இருக்கிறதா? என்ன பண்ணலாம்? நம்ம அப்ப நம்மள தோத்திரம் பண்ணிடலாமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆகுது நீங்க? ஐயா, அதை யாங்க கேட்குறீங்க? நான் எப்ப பிறந்தேனோ பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவன் தாயா. எங்க அம்மா அப்பாலாம் பாருங்க, எங்க தாத்தா பாட்டிலாம் பாருங்க, எங்க மாமா பாருங்க. இது பார்க்கட்டுன்னா இப்ப வாட் ஹேப்பன் யுவர் லைஃப்? நீங்க எப்படி இருக்கீங்க சார்? எங்கே கனிகள்? எங்கே நல்ல குணங்கள்? எங்கே நற்செயல்கள் இருக்கிறது? அதை பாருங்க, அதை பாருங்க. சோ தேவ ராஜ்யத்திலே, தேவ தோட்டத்திலே, தேவனுடைய பண்ணையிலே, தேவ சபையிலே கர்த்தர் நம்மை நாட்டி இருக்கிற நோக்கம் கனிகளை கொடுப்பதற்காக. அந்த எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை நாட்டிருந்தான். 3 ஆண்டுகளாக எதிர்பார்க்கிறான், அதிலே கனிகள் இல்லை. சரி, ஒரு 3 குறிப்பை சொல்ல போறேன். ஏன் அந்த மரம் கனிகளை கொடுக்கவில்லை? எத்தனை மணிக்கு சார் முடிக்கணும்? ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாமா? சரி, ஏன்னா இன்னொரு மரத்தை பற்றி இன்னொரு முறை பார்க்கலாம், நேரம் கிடைக்காது. இந்த மரம் ஏன் கனிகளை கொடுக்கவில்லை? இந்த ஊமையாய் சொல்லப்பட்ட அத்தி மரம் 3 ஆண்டுகளாய் அவர் தோட்டத்திலே நாட்டப்பட்டிருந்தாலும்
இந்த மரம் ஏன் கனி கொடுக்கவில்லை? ஏன் கனி கொடுக்கவில்லை அப்படின்னா, இப்ப திரும்ப அந்த பகுதியை படிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது, என்ன அப்ப இந்த எஜமானன் தோட்டத்துக்கு உரியவன், இந்த தோட்டத்திலே இந்த அத்தி மரத்தை நாட்டுவதற்கு என்ன காரணம்? கனியை தேடின போது இல்லையா? அப்ப இந்த மரம் ஏன் கனியை கொடுக்கவில்லை? ஏன் கனியை கொடுக்கவில்லை என்று சொன்னால், தன் எஜமானன், தன்னுடைய தோட்டக்காரன் எதற்காக என்னை நாட்டினாரோ அதை மறந்து போன அத்தி மரம். இந்த மரம் ஏன் கனி கொடுக்கவில்லை? முதல் காரணம் என்ன அப்படின்னா, தான் நாட்டப்பட்ட நோக்கத்தை மறந்து போன அத்தி மரம். இந்த மரம் ஏன் கனி கொடுக்கல? எதற்காய் கர்த்தர் என்னை அழைத்தாரோ, எதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறேனோ, எதற்கு என் வியாதி சுகமாய் இருக்கிறதோ, எதற்கு என் பலவீனம் நீங்கி இருக்கிறதோ, எதற்கு கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஆலயத்துக்கு வந்தேன், சுகம் பெற்றுக்கொண்டேன், நன்மையை பெற்றுக்கொண்டேன், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான் சார். நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை மறந்து போன, மறுத்து போன அத்தி மரத்தால் கனி கொடுக்க முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொருவரையும், நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த மனதிலே பதியும்படி சொல்லுகிறேன், கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டில் சவுல் என்கிற ஒரு ராஜா இருந்தார். வசனம்லாம் படிக்க வேண்டாம், நேரம் இல்லை, சும்மா சொல்லிட்டு போயிடுறேன். இந்த சவுலை ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார். எனி whom man God calling the purposely. ஒரு எந்த நோக்கம்? அமலேக்கியர்களை முற்றுமாய் அழிப்பதற்காக. அமலேக்கு என்ற ஒரு ஜாதி அங்க இருந்தார்கள். அவர்கள மாம்சத்திற்குரியவர்கள். இந்த ஜாதியை அழிப்பதற்காகவே தேவன் சவுலை தெரிந்து கொண்டார். மற்ற காரணங்கள் இருக்கலாம், ஆனால் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அமலேக்கியனை முற்றுமாய் அழித்து போடுவதற்காக. ஆனால் இந்த சவுல் அதை செய்யவில்லை. தன்னுடைய நோக்கத்தை மறந்து போனான். யாவது பொம்பளைங்க பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? தாவீது கொன்றது 10,000 பாடினா பாடின்னு போட்டோமே. பாட்டு பாட ஒழுங்கா பாடுன்றது தெரிஞ்சுக்கணும். சரி அது எப்படியோ போட்டோம், அப்புறம் பார்க்கலாம். அதில் பாட்டு பாடி என்ன பண்ணிட்டாங்க? அந்த மனிதனுக்குள்ளே, சவுலுக்குள்ளே அன்றைக்கு முதல் தாவீதை பார்க்கும் பொழுதெல்லாம் வசனம் சொல்லுது, அவன் காய் மகராய் பார்த்தான். எரிச்சல் உண்டானது. இந்த எரிச்சல் பாருங்க, ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் இருந்தா கூட பரவாயில்லை. ஏறத்தாழ 31 ஆண்டுகளாய் தாவீதின் மீது அவனுக்கு எரிச்சல் இருந்தது. 21 முறை தாவீதை கொல்ல சவுல் முயற்சித்தான். எத்தனையோ முறை ஈட்டியாலே தாவீதை கொல்ல முயற்சித்துக் கொண்டே இருந்தான். தாவீதை பல இடங்களிலே தேடுகிறான். அரசாட்சி அவனுக்கு கையில இருக்கிறது, ராஜ்யபாரம் இருக்கிறது, அமலேக்கினை அழிக்க வேண்டும் என்கிற அந்த தேவ நோக்கம் இருக்கிறது. இதையெல்லாம் மறந்து போன சவுல், நோக்கத்தை விட்டு போன சவுல், தாவீதை கொல்வதிலேயே நேரங்களையும் காலங்களையும் செலவழித்து இறுதியிலே எந்த அமலேக்கியனை கொல்லாமல் விட்டானோ அந்த அமலேக்கினாலே கொல்லப்பட்டான். யுத்தம் பெலிஸ்தரோடு, கொன்றது அமலேக்கியன்.
நோக்கத்தை மறந்து போன அத்திமரம். இன்னொருத்தர் இருக்கிறார் சிம்சோன். கர்த்தர் அவரையும் நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார், பெலிஸ்தர்களை அழிப்பதற்காக. ஆனால் இந்த சிம்சோன், எந்த பெலிஸ்தனை கர்த்தர் அழிக்கும்படி இந்த சிம்சோனை தெரிந்து கொண்டாரோ, இதே சிம்சோன் பெலிஸ்திய பெண்களை 3 பேரை திருமணம் செய்து கொண்டான். வசனம் போட்டிருக்கு. இந்த சிம்சோன் அன்றைக்கு வசனம் சொல்லுது, பூமியிலே அவனை போல பராக்கிரமசாலி ஒருவனும் இல்லையா. அத்தனை பெரிய பராக்கிரமசாலி, 11 அற்புதங்களை செய்தவன், சிங்கத்தையே கிழித்து போட்டவன், பெரிய கயிறு கொண்டு கட்டுகிறார்கள், அதை சடல் நூலை போல அறுத்து போட்டவன், 300 நரிகளை பிடித்து அதன் வாளை கட்டி கிறிஸ்திய வெள்ளாண்மைகளை எல்லாம் அழித்து போட்டவன். இதெல்லாம் பண்ணது வீண் தான், அது பக்கம் இருக்கட்டும். ஆனால் நோக்கம் என்ன? அதை மறந்து போன சிம்சோன் முடிவு என்ன? முடிவு என்ன? நோக்கத்தை மறந்தபடியினாலே நடந்தது என்ன? அந்த பெலிஸ்திய பெண் ஆகிய தொழிலாளியின் படியிலே படுத்து தன்னுடைய நசரேயனாகிய அவன் முடியெல்லாம் வெட்டப்பட்டு, மயிலெல்லாம் கத்திரிக்கப்பட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு, இறுதியிலே பரிதாபமாய் மரித்து போனான். தேவ பிள்ளைகளே, நோக்கத்தை மறந்து போவோமானால் நம்மால் கனி கொடுக்க முடியாது. அதனால நீங்க வந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா அதன் நோக்கம் என்ன, என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. சும்மா ஏதோ வந்தா போறோம் அப்படி இல்லை. எல்லாம் வெளியிருக்கவங்களும் கேளுங்கம்மா, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன், கவனிங்க. குழந்தைங்களே பார்த்துட்டு இருக்காதீங்க, வசந்த கொஞ்சம் கேளுங்க. கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கம் என்ன? ஏன் திருச்சபையில் இருக்கிறீர்கள்? ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். எப்படி அந்த எஜமான் தோட்டக்காரன் கெஞ்சி ஒரு ஆண்டை கூட்டி கொட்டதை போல கர்த்தர் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை மீண்டும் தருகிறார். எதற்காக? கனி உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கனி இல்லை என்று சொன்னால் சிம்சோனை போலவோ சவுலை போலவோ நமக்கு முடிவுகள் உண்டாகலாம். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வசனம் சொல்லுது, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நினைச்சுக்கணுமா? பல காரணம் இருக்கலாம். நான் ஒரு காரணம் சொல்றேன் பாருங்க. லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை, அவ்வளவுதான். நினைச்சுக்க, இன்னும் வாய்ப்பு வரும், எனக்கு மனம் திரும்பலாம், காலம் இருக்கிறது. நெவர் பிரதர், நெவர். இன்று மரிப்பாயானால் என்ன செய்வாய்? அதனால நோக்கத்தை மறந்துடாதீங்க. நல்ல குணங்களால் நல்ல கனிகளை கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஒன்று. இரண்டாவது, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த மரம் ஏன் கனி கொடுக்கவில்லை? பாருங்க, எஜமான் சொல்றார், இந்த மரம் கனியும் கொடுக்க மறுக்கிறது, நிலத்தையும் கெடுக்கிறது. என்னவா? என்ன சார்? என்ன மேடம்? நிலத்தையும் தானும் உருப்படுறது கிடையாது, மற்றவங்களையும் உருப்படுறத விடுறது கிடையாது. ஐயோ, சர்ச்சைக்கு போற போய் என்னத்தை கண்ட? என்ன ஒரேடியா ஜெபம் பண்ணு கிடக்க? பார்த்துக்கா. இந்த மரம் தான் கனி கொடுக்க மறுக்கிறது, மற்றவர்களையும் கெடுத்து கொண்டு இருக்கிறது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யாருடைய ஆவிக்குரிய வாழ்விற்கும் இடரலை நீங்கள் உண்டாக்காதிருங்கள். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் கண்ணை தரித்து போடு.
உன் கை, உன் கால் இடல்ல உண்டாக்கினால் அதை வெட்டி போடு. ஐயோ என்று கூட வசனம் சொல்கிறது. அதை கடலிலே போடுங்கள் என்று கூட வசனம் சொல்லுதெல்லாம் படிக்க நேரம் இல்லை. அதனால யாருடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் இடரலாக இல்லாம உங்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாயிருங்க. ஆகாப் என்கிற ஒரு ராஜா இருந்தான், தெரியல? அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? சீதோனிய பெண்ணாகிய எசபேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் என்ன பண்ணான்? ஆகாப்பையும் கெடுத்தது இல்லாம முழு இஸ்ரவேலையும் என்ன பண்ணாவ? கெட்டு குட்டி சேவராக்கணும். எங்கு பார்த்தாலும் பாகால் தெய்வங்களை கொண்டு வந்தாள். தான் கெட்டு போனது இல்லாம முழு இஸ்ரவேலையும் அவள் கலங்கப்படுத்தினாள். முடிவிலே பரிதாபமாய் இறந்து போனாள். யாருக்கும் இடையூறா இருக்காதீங்க, சரியா? ஏன் கனி கொடுக்கவில்லை? மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்வு இடையூறாக இருப்போம் என்று சொன்னால் நம்மால் கனி கொடுக்க முடியாது. மூன்றாவது, இந்த மரம் ஏன் கனி கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த மரம் அதன் நோக்கம் என்ன? உமையின் நோக்கம் என்ன? என்ன சொன்ன உங்களுக்கு நான்? இல்ல, ஊமையின் நோக்கம் என்ன? சில பேர் என்ன பண்றாங்க, தங்களை பற்றி பெருமையா நல்லவங்க, ரொம்ப நீதிமான்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை வாழ்க்கை. அதானே ஊமையின் நோக்கம், அதுதான். அப்ப இந்த மரம் நினைத்து கொண்டது தன்னை ஒரு நீதிமான், தான் ஒரு பரிசுத்தவான். எனக்கு என்னங்க எல்லா கர்த்தர் கிருபையும் கொடுத்துருக்காருங்க. சில பேர் சொல்றது உண்டு இல்லையா? எனக்கு என்ன சார், நான் இவ்வளோ ஜோம் பண்ண 40 நாள் ஜோம் பண்றேன், 100 நாள் பண்றேன், என்ன பண்ண என்ன வளர்ந்துருவியா நீ? சார் 40 நாள்னா ஜெபம் பண்ணுங்க, 100 நாள்னா ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டை நான் காப்பாற்றிக் கொள்ள மட்டும்தான். விளங்குச்சிங்களா? இதெல்லாம் நான் பரலோகத்துக்கு என்ன போய் சரியா சேர்க்கணும்னு சொல்ல முடியாது. அது அவர் விரும்பணும். அவர் சித்தம் ஒன்று இருக்கிறது, அவர் நோக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த மரம் ஏன் கனி கொடுக்கவில்லை? ஒன்று, இந்த மரம் தான் நாட்டப்பட்ட நோக்கத்தையும் மறந்ததுனால கனி கொடுக்க முடியல. இரண்டாவது, இது மற்றதையும் கெடுத்ததுனால கனி கொடுக்க முடியல. மூன்றாவது, தன்னை பற்றி ஒரு பெருமிதம் இருந்துச்சு. நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் பக்திமான், என்னால இப்படி இருக்க முடியும் அப்படின்னு. ஆமா, தன்னை தாழ்த்துகிறவனை மட்டும்தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறாரே ஒழிய தன்னை பற்றி பெருமிதம் கொண்டவர்களை கர்த்தர் ஒரு நாளும் எதிர்பார்ப்பதில்லை, அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவதும் இல்லை. ஸோ அதனால இந்த 3 விஷயங்களையும் புரிஞ்சுக்கிடுங்க. சொல்ல நேரம் இல்லை எனக்கு. டேட்டா ஒரு பெரிய தப்பு தான், மன்னிச்சிடுங்க. ஆமாம், ஏதோ ஒரு காரணம்னா ஆட்டோ கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாள் ட்ரை பண்ணி எப்படியே வந்தான், அப்படியே வந்து சேர்ந்தேன். சாரி. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அத்திமரம் கனி கொடுக்காதனால எஜமான் சொல்லிட்டார், இதை வெட்டி போடு அப்படின்ட்டார். நமக்காய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்காய் இன்னும் பரிந்து பேசுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னும் பரிந்து பேசுகிறார். அதனால தான் நமக்கு இந்த நாட்கள் அவகாசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை என்னைக்கு முடியலாம் சொல்ல முடியாது. நாட்களை பார்த்து, காலங்களை பார்த்து, அன்பு தம்பிங்களா, அன்பு தங்கச்சிங்களா, அன்பு சகோதரிகளே, அன்பான அம்மா தாயே, கனிகளை கொடுக்க முயற்சி பண்ணுங்க. நோக்கத்தை புரிஞ்சுக்கிடுங்க. நல்ல குணமுள்ள மக்களாய் மாறுங்க. திருச்சபையில் நாட்டப்பட்ட நோக்கத்திற்குரிய மக்களாய் சரியானது எதுவோ அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.